வணக்கம். இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்களை ஆமாம் உங்களைத்தான் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். நிச்சயமா. தினமும் செய்திகளிலும் சோஷியல் மீடியாவிலும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன இல்லையா? ஆனா பிஸியான உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்கு எது உண்மையில் முக்கியம், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஆர்வமான மனதிற்காகத்தான் இந்த பிரத்யேகமான அலசல். கண்டிப்பா. இன்றைய நமது களம் ரொம்பவே விரிவானது. சர்வதேச அரசியல், இந்தியாவின் எரிசக்தி தேவைகள், ராஜதந்திர உறவுகள், உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் ஸ்மார்ட் போனின் டிஜிட்டல் தனியுரிமை, பொது சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில் சமூக நீதி என 6 வெவ்வேறு கோணங்களில் அமைந்த தகவல்களை இன்று நாம் ஒன்றாக தொகுத்து வழங்கப் போகிறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த தகவல்கள் ஏன் உங்களுக்கு முக்கியம்? ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் நடக்கும் ஒரு மாற்றமும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட வாழ்க்கையை, உங்கள் பாதுகாப்பை அல்லது உங்கள் உரிமைகளை தொடக்கூடியதாகவே இருக்கிறது. இதிலுள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்ட இந்த 6 வெவ்வேறான தலைப்புகளும் மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை போல தோன்றும். ஆமா, சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இவற்றை கொஞ்சம் உற்று கவனித்தால் இவை அனைத்தும் அதிகாரம், கட்டமைப்பு மாற்றம் மற்றும் தனிமனித உரிமைகள் என்ற ஒரு மையப்புள்ளியில் வந்து இணைகின்றன என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உலக அரசியலில் நடக்கும் ஒரு அதிகார மாற்றம் எப்படி இந்தியாவின் சமையலறை வரை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதிலிருந்தே நாம் இதை தொடங்கலாம். அது ஒரு மிகச்சரியான தொடக்கம். முதல் விஷயமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் அந்த ஈரான் விவகாரத்தை கையில் எடுப்போம். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் ஈரானின் 86வது வயதுடைய உச்சத் தலைவர், அதாவது சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கௌமெனெய் கொல்லப்பட்ட செய்தி ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் அதிர்வலையை உருவாக்கியிருக்கிறது. உண்மைதான். 1989 பதவியில் இருந்தவர் அவர். இப்போது அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தீவிர ஆலோசனையில் இறங்கியுள்ளது. அதுவரை நிலைமையை கையாள 3 பேர் கொண்ட ஒரு இடைக்கால தலைமை மன்றம் பொறுப்பேற்றுள்ளது. இது வெறுமனே ஒரு நாற்காலி மாறுவதற்கான விஷயமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகும் ஒரு தருணம். சரியா சொன்னீங்க. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால், ஈரானில் மதமும் அரசியலும் எப்படி ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு திடீரென்று உருவான ஒன்றல்ல. அதுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கு இல்லையா? ஆமாம். அதற்கு முன்பே மன்னர் ஷாவின் காலத்தில் அவருடைய இரகசிய போலீசான சாவாக் அமைப்பின் கடுமையான கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க மசூதிகள்தான் அரசியல் கிளர்ச்சியாளர்களுக்கும் மத குருமார்களுக்கும் ஒரு பாதுகாப்பான தளமாக அமைந்தன. அதை அவர்கள் பாஸ்ட் என்று அழைத்தார்கள். ஓ, அதாவது ஒரு ரகசிய போலீசால் கூட மசூதிக்குள் நுழைந்து கைது செய்ய முடியாது என்ற அந்த மதரீதியான பாதுகாப்பு அவர்கள் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றினார்கள். மிகச்சரி. அந்த இடத்திலிருந்துதான் அயத்துல்லா கோமேனி வெலாயத்தி பக்கீஹ் என்ற கோட்பாட்டை உருவாக்கினார். அப்படின்னா, அதாவது ஒரு மூத்த இஸ்லாமிய சட்ட நிபுணரே ஒட்டுமொத்த அரசையும் வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தனை. அதன் நீட்சியாக வந்தவர்தான் இப்போது கொல்லப்பட்ட அயத்துல்லா காமேனி. புரியுது. கேமனியின் ஆட்சி காலத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அவருடைய எதிர்ப்பு பொருளாதாரம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி என்ற கொள்கையைத்தான். மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருக்காமல் அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளை தாண்டி உள்நாட்டிலேயே உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது அதன் அடிப்படை. அதே சமயம் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை மூலம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவளித்து பிராந்திய அளவிலும் தனது அதிகாரத்தை ஈரான் நிலைநிறுத்தியது. ஆனால் இது வெளியுலகிற்கு தெரிந்த பிம்பம். உள்நாட்டுல நிலைமை வேற மாதிரி இருந்தது. ஆமாம். உள்நாட்டில் பொருளாதார மந்த நிலையும் 2022 நடந்த மாஷா அமினி போராட்டங்களும் அரசின் மீதான மக்களின் கடுமையான அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டின. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஈரானின் இந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நெருக்கடியின் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், ஒருவேளை மூடப்பட்டால் என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் வழித்தடம் என்பது நமக்கு தெரியும். இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சரிபாதி, அதாவது நாளொன்றுக்கு சுமார் 2.5 முதல் 2.7 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இந்த வழியத்தான் நம்பியுள்ளது. இது இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் சவால் என்பது மேலோட்டமாக பார்த்தாலே புரிகிறது. அந்த சவாலை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் நிஜமான கேள்வி.
இந்தியா இதற்காக எந்த தயாரிப்பும் இல்லாமல் இல்லை. ஓ, நம்ம கிட்ட பேக்கப் இருக்கா? பிராக்டிக்கலாக பார்த்தால் தற்போது இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களில் 10 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பும் சுமார் 1 வாரத்திற்கு தேவையான எரிபொருள் இருப்பும் உள்ளது. இது தவிர மூலசுராய இருப்பு மூலம் மேலும் 1 வாரத்திற்கான தேவையை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரஷ்ய கச்சா எண்ணெய் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்று வழி இருக்கிறது. தற்போது ஆசிய கடற்பரப்பில் மட்டும் சுமார் 10 மில்லியன் பாரல்கள் ரஷ்ய கச்சா எண்ணெய் மிதக்கும் சேமிப்பு கப்பல்களில் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆமாம். கடந்த ஆண்டு நாளொன்றுக்கு 1.7 மில்லியன் பாரல்களாக இருந்த ரஷ்ய இறக்குமதி பிப்ரவரியில் 0.7 மில்லியன் பாரல்களாக குறைந்திருக்கிறது. எனவே அந்த மிதக்கும் 10 மில்லியன் பாரல்களை உள்வாங்க இந்தியாவிடம் இப்போது போதிய இடவசதி உள்ளது. ஆனா இந்தியாவின் உண்மையான ஆபத்து கச்சா எண்ணெயில் இல்லை என்பதுதான் பலரும் கவனிக்க தவறும் ஒரு புள்ளி. அப்போ வேற எதுல இருக்கு? கச்சா எண்ணெயை நாம் ரஷ்யாவிடமிருந்தோ அல்லது வேறு நாடுகளிடமிருந்தோ வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்தியாவின் எல்பிஜி தேவையில் 80 முதல் 85% இறக்குமதியையே நம்பியுள்ளது. ஓஹோ. அதேபோல எல்என்ஜி தேவையில் 60% ஹார்மோஸ் வழியாகவே வருகிறது. கச்சா எண்ணெயைப் போல இந்த வாயுக்களை பெரிய அளவில் சேமித்து வைக்கும் கட்டமைப்பு நம்மிடம் இல்லை. இது பலருக்கும் ஒரு புது தகவலாக இருக்கும். கச்சா எண்ணெயை விட நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் எல்பிஜி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான எல்என்ஜியில் தான் இந்தியாவின் உண்மையான பலவீனம் ஒளிந்திருக்கிறது. நிச்சயமா. சரி, இந்த எரிசக்தி பாதுகாப்பு என்ற கருப்பொருள் அப்படியே இருக்கட்டும். உலக வரைபடத்தில் மத்திய கிழக்கில் இருந்து கொஞ்சம் விலகி இந்தியாவின் மற்றொரு முக்கியமான வெளியுறவு விவகாரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் கனடா உறவுகளில் நீண்ட நாட்களாக இருந்த பனிப்போருக்கு பிறகு இப்போது ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது ஒரு மிக முக்கியமான நகர்வு. 2023இல் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ராஜதந்திர விரிசல் நாம் அறிந்ததுதான். அந்த விரிசலுக்கு பிறகு இப்போது கனடியன் பிரதமர் மார்க் கார்னியின் இந்திய பயணம் நடந்திருக்கிறது. ஆமாம், ராஜதந்திரத்தில் உறவுகளை புதுப்பிக்க வார்த்தைகளை விட வர்த்தக ஒப்பந்தங்கள் தான் மிகச்சிறந்த கருவி. அந்த வகையில் $1.9 பில்லியன் மதிப்பிலான யுரேனியம் விநியோக ஒப்பந்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆமாம், கனடாவின் கேம்கோ நிறுவனம் மூலம் 2027 முதல் 2035 வரை 10,000 டன் யுரேனியத்தை இந்தியாவுக்கு வழங்க இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் தூய எரிசக்தி இலக்குகளையும் அணு மின் நிலையங்களின் தடையற்ற செயல்பாட்டையும் உறுதி செய்ய இந்த யுரேனியம் மிகவும் அவசியமானது. ஒருபுறம் கச்சா எண்ணெய் நெருக்கடி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபுறம் அணுசக்தி மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த ஒப்பந்தம் மிக சரியான நேரத்தில் நடந்திருக்கிறது. அதோடு சேர்த்து விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது $8.66 பில்லியன் இருக்கும் இருதரப்பு வர்த்தகத்தை 2030க்குள் $50 பில்லியன் உயர்த்த ஒரு லட்சிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பெரிய பாய்ச்சல். ஆமாம், ஆனால் இந்த வர்த்தக எண்களுக்கு பின்னால் 2 நாடுகளும் கையாள வேண்டிய சில சிக்கலான அரசியல் முரண்பாடுகளும் உள்ளன. அந்த முரண்பாடுகளை நாம் நடுநிலையாக பார்க்க வேண்டியது அவசியம். ஒருபுறம் காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு கனடாவில் புகலிடம் அளிக்கப்படுகிறது என்பது இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு கவலை. மறுபுறம் வெளிநாடுகளில் உள்ள தனது குடிமக்கள் மீது இந்தியா நாடு கடந்த ஒடுக்குமுறையை ஏவுகிறது என்பது கனடாவின் குற்றச்சாட்டு. அதாவது ஒரு நாடு தனது எல்லையை தாண்டி இன்னொரு இறையாண்மை கொண்ட நாட்டிலுள்ள தனது அதிருப்தியாளர்களை குறிவைக்கிறது என்ற வாதம். இந்த 2 தீவிரமான நிலைப்பாடுகளுக்கும் நடுவில் நின்றுதான் இரு நாடுகளும் தங்களின் பொருளாதார நலன்களுக்காக ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறையை கையில் எடுத்துள்ளன. ஆமா, குற்றச் செயல்கள், உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் போன்றவற்றில் இணைந்து செயல்பட இப்போது ஒப்புக்கொண்டிருப்பது அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அரசு இயந்திரங்கள் செயல்பட தொடங்கியிருப்பதை காட்டுகிறது. எனவே இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? தேசத்தின் எல்லைகளை பாதுகாப்பது, எரிசக்தி தேவையை உறுதி செய்வது என்பதெல்லாம் மேக்ரோ லெவல் விஷயங்கள். ஆனால் இந்த அரசுகளின் அதிகார எல்லைக்குள் வாழும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகள் எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதை புரிந்து கொள்ள நாம் டிஜிட்டல் யுகத்தின் தனியுரிமை விவாதத்திற்குள் நுழைய வேண்டும். விஸ்வ பிரசாத் அல்வா எதிர் இந்திய ஒன்றிய அரசு என்ற ஒரு மிக முக்கியமான வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. வருமான வரிச் சட்டம் பிரிவு 132 கீழ் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சோதனை நடத்தும் அதிகாரம் உள்ளது.
ஆனால் அந்த சோதனைகள் வீடுகள், லாக்கர்கள் என்ற எல்லையை தாண்டி இப்போது உங்கள் ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள் மற்றும் கிளவுட் அக்கவுண்ட்களுக்குள் நுழைவதை இந்த வழக்கு கேள்விக்குள்ளாக்குகிறது. இதை 1974இல் நடந்த பூரன்மால் வழக்கோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதன் தீவிரம் புரியும். அந்த பழைய வழக்குல வரி ஏய்ப்பை தடுக்க அரசுகளுக்கு வீடுகளில் சோதனை செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை நீதிமன்றம் உறுதி செய்தது. அந்த காலத்துல அது சரி. ஆமாம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு சோதனையில் சில காகித கணக்கு புத்தகங்களையோ ஃபைல்களையோ மட்டுமே கைப்பற்ற முடியும். ஆனால் இன்று ஒருவருடைய ஸ்மார்ட் போன் என்பது வெறும் கணக்கு புத்தகம் அல்ல. அது ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கை. சரியாகச் சொன்னீர்கள். உங்கள் போனில் பல ஆண்டுகால மருத்துவ பரிசோதனை முடிவுகள் இருக்கலாம், குடும்பத்தாரின் தனிப்பட்ட புகைப்படங்கள் இருக்கலாம், மிக நெருக்கமான வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருக்கலாம். கண்டிப்பா. வரி ஏய்ப்புச் சோதனை என்ற பெயரில் ஒருவருடைய ஒட்டுமொத்த டிஜிட்டல் வாழ்க்கைக்குள் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நுழைவது என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 21வது பிரிவு மற்றும் புட்டசாமி தீர்ப்பு உறுதி செய்துள்ள அடிப்படை வாழ்வுரிமைக்கும் தகவல் தொடர்பு தனியுரிமைக்கும் நேரடி அச்சுறுத்தல் என்பதுதான் மனுதாரரின் வாதம். அதே நேரத்தில் அரசின் வாதத்தையும் நாம் தர்க்க ரீதியாக பரிசீலிக்க வேண்டும். டிஜிட்டல் ஆதாரங்கள் காகிதங்களைப் போன்றவை அல்ல. ஆமா, ஈஸியா அழிச்சிடலாம். சரியா சொன்னீங்க. ஒரு நொடியில் அவற்றை அழித்து விடவோ, என்கிரிப்ட் செய்யவோ அல்லது உலகின் வேறு எந்த மூலைக்கும் சர்வர் மூலம் மாற்றிவிடவும் முடியும். எனவே எந்த முன்னறிவிப்பும் இன்றி டிஜிட்டல் கருவிகளை கைப்பற்றி சோதனை செய்வது இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் வரி ஏய்ப்பை தடுக்க அத்தியாவசியமானது என்று அரசு வாதிக்கிறது. இங்குதான் நீதிமன்றம் விகிதாச்சார கொள்கை என்ற அளவுகோலை பயன்படுத்த முற்படுகிறது. சோதனைகள் நடக்கலாம், அது அரசின் உரிமை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரி ஏய்ப்பு விசாரணைக்கு தேவைப்படும் நிதி ஆவணங்களை மட்டும் பிரித்தெடுப்பதற்கும் மற்ற தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கும் தெளிவான விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். உண்மைதான். ஒரு தேசத்தின் வரி வருவாயை பாதுகாப்பது முக்கியம்தான். ஆனால் அதற்காக ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் அடையாளத்தையும் துருவி பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி எழுகிறது. இந்த டிஜிட்டல் தனியுரிமை வாதம் எப்படி அரசமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவான வாழ்வுரிமையை தொடுகிறதோ, அதே 21வது பிரிவின் கீழ் வரும் மற்றொரு மிக முக்கியமான அடிப்படை உரிமை பொது சுகாதாரம். ஆமாம், இதுவும் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக இரத்த வங்கிகளில் பாதுகாப்பான இரத்தப் பரிமாற்றத்திற்காக கட்டாயமாக்கப்பட வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள் குறித்த உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய விசாரணையை நாம் கட்டாயம் அலச வேண்டும். இது மனித உயிர்களோடு நேரடி தொடர்புடைய மிக உணர்வுபூர்வமான விஷயம். இரத்த தானம் பெறும்போது அந்த இரத்தத்தில் HIV அல்லது ஹெப்படைட்டிஸ் போன்ற வைரஸ்கள் உள்ளதா என்பதை கண்டறிய நியூக்ளிக் ஆசிட் சோதனை அல்லது நாட் சோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டுமா என்ற விவாதம் இது. இப்போது பெரும்பாலான அரசு இரத்த வங்கிகளில் எலைசா பரிசோதனை முறைதான் பயன்படுத்தப்படுகிறது. எலைசா பரிசோதனையை விட நாட் பரிசோதனை ஏன் அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள விண்டோ பீரியட் என்ற மருத்துவ கான்செப்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விண்டோ பீரியட்னா, ஒருவருக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அது இரத்த பரிசோதனையில் உடனடியாக தெரியாது. அது தெரியவர சில நாட்கள் அல்லது வாரங்கள் பிடிக்கும். எலைசா பரிசோதனையில் இந்த விண்டோ பீரியட் சற்று அதிகம். ஓ, அதனால தொற்று கண்டுபிடிக்க லேட் ஆகும். ஆமாம். ஆனால் நாட் பரிசோதனையானது வைரஸின் மரபணுவை நேரடியாக தேடுவதால் மிக ஆரம்ப நிலையிலேயே, அதாவது மிக குறுகிய விண்டோ பீரியடிலேயே தொற்றை கண்டுபிடித்துவிடும். இது ஏன் இவ்ளோ பெரிய விவாதமாக மாறியுள்ளதென்றால், சமீபத்தில் மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் இரத்தம் செலுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு HIV தொற்று ஏற்பட்ட துயர சம்பவங்கள் நடந்துள்ளன. அது ரொம்ப வேதனையான விஷயம். குறிப்பாக வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி இரத்தம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள தலசீமியா நோயாளிகள் இதனால் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஒருமுறை அசுத்தமான இரத்தம் ஏற்றப்படுவது கூட அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட்டுவிடும். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றம் கவனிக்க வேண்டிய ஒரு நடைமுறை சிக்கலும் உள்ளது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? சட்டம் இந்த நாட் பரிசோதனையை கட்டாயமாக்கினாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள நிதிச்சுமையை யார் ஏற்பது? நாட் பரிசோதனைக்கான கருவிகள் மற்றும் அதை செயல்படுத்துவதற்கான கட்டமைப்புக்கு ஆகும் செலவு மிக அதிகம். ஏழை மாநிலங்களுக்கு இது கஷ்டம்தான். ஆமா. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள மாநிலங்கள் தங்களின் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் இந்த கட்டமைப்பை எப்படி உடனடியாக உருவாக்கும்? அதனால்தான்
உச்சநீதிமன்றமும் இது குறித்து மாநில அரசுகளிடம் உள்ள தரவுகளையும் அவர்களின் நிதி நிலைமையையும் தாக்கல் செய்யும்படி கேட்டுள்ளது. ஒரு சட்டம் அல்லது திட்டம் பேப்பரில் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அது கடைக்கோடி மனிதனுக்கும் சாத்தியமாக வேண்டும் என்பதே உண்மையான சவால். மிகச்சரி. இந்த கடைக்கோடி மனிதனுக்கான சாத்தியம் என்பதை பேசும்போது இயல்பாகவே நாம் சமூக நீதி என்ற களத்திற்குள் நுழைகிறோம். குறிப்பாக உயர்கல்வியல் சமூக நீதி தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு, அதாவது யுஜிசி கொண்டு வந்த புதிய சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் ஓபிசி, எஸ்சி/எஸ்டி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்துவதே நோக்கமாக கொண்டுதான் யுஜிசி இந்த சீர்திருத்தங்களை முன்மொழிந்தது. இதற்கு பின்னால் உள்ள புள்ளிவிவரங்களை பார்த்தால் நிலைமையின் தீவிரம் புரியும். பல பாராளுமன்ற குழுக்களின் அறிக்கைகளின்படி இன்று வரை மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களில் ஓபிசி பிரிவினரின் எண்ணிக்கை 3%த்திற்கும் குறைவாகவே உள்ளது. இடஒதுக்கீடு என்பது சட்டத்தில் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும்போது ஒரு தந்திரமான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம், தகுதியானவர்கள் கிடைக்கவில்லை என்ற அந்த வார்த்தை. சரியா சொன்னீங்க. தகுதியானவர்கள் கிடைக்கவில்லை என்ற இந்த ஒற்றை காரணத்தைச் சொல்லி விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பலரும் தொடர்ந்து வாய்ப்புகளிலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த நிறுவன ரீதியான புறக்கணிப்பை தடுப்பதற்காகத்தான் காலி பணியிடங்களை நிரப்புவதில் புதிய வழிகாட்டுதல்களை யுஜிசி கொண்டு வந்தது. ஆனால் இது உடனடியாக ஒரு அரசியல் மற்றும் சமூக விவாதமாக மாறிவிட்டது. 2023 பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு யதார்த்தத்தை வெளிப்படுத்தியது. அதுல என்ன வந்தது? அம்மாநில மக்கள் தொகையில் சுமார் 40% பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பதை அது காட்டியது. இவர்களின் கல்வி மற்றும் பொருளாதார நிலை இன்னும் பின்தங்கியே உள்ளது. ஆளும் கட்சியானது தங்களின் அரசியல் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக சப்பால்டன் ஹிந்துத்துவா என்ற பெயரில் தலித், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்கிறது. ஆமாம். ஆனால் முரண்பாடு எங்கே எழுகிறது என்றால், இந்த விளிம்பு நிலை மக்கள் உயர்கல்வி போன்ற அதிகார மையங்களில் நுழைய முற்படும்போது அதே ஆளும் கட்சியின் பாரம்பரிய வாக்கு வங்கியான உயர்குடி சமூகத்தினர் அதை கடுமையாக எதிர்க்கின்றனர். இது தகுதிக்கு எதிரானது என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சிக்கல். இந்த இருதரப்பு முரண்பாடுகளை சமாளிக்க முடியாமல் இறுதியில் நீதிமன்றம் தலையிட்டு இந்த யுஜிசி சீர்திருத்தங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. நாம் எந்த சார்பும் இல்லாமல் இதை பார்க்க வேண்டும். கண்டிப்பா. இதை நாம் எந்த அரசியல் சார்பும் இன்றி தரவுகளின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. அடையாள ரீதியான அரசியல் பிரதிநிதித்துவம் மட்டுமே சமூக நீதியாகி விடாது. உண்மைதான். கல்வி நிலையங்கள், அரசு பணிகள் போன்ற கட்டமைப்புகளுக்குள் நுழையும் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக வழங்கப்படும்போதுதான் அது உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். அதுவரை இந்த விவாதம் ஓய்வு பெறப் போவதில்லை. சரி, இன்று நாம் விவாதித்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம். ஈரானில் நடந்துள்ள ஒரு உச்சபட்ச அதிகார மாற்றம், அதனால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகத்தில் வரக்கூடிய சவால்கள் பற்றி முதலில் பார்த்தோம். பின்னர் கனடாவுடனான பல பில்லியன் டாலர் யுரேனியம் ஒப்பந்தம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள புவிசார் அரசியல் முரண்பாடுகளை அலசினோம். அங்கிருந்து டிஜிட்டல் யுகத்தில் நமது ஸ்மார்ட் போனில் இருக்கும் தனிப்பட்ட தரவுகளுக்கு அரசு வைக்கும் செக், பாதுகாப்பான ரத்தம் பெறுவது ஒரு அடிப்படை உரிமையாக மாறுமா என்ற பொது சுகாதார போராட்டம் மற்றும் உயர்கல்வி வளாகங்களில் இன்னும் நீடிக்கும் சமூக நீதிக்கான போராட்டம் என பல பரிமாணங்களை தொட்டுள்ளோம். இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சர்வதேச மற்றும் தேசிய செய்திகள் போல தோன்றலாம். ஆனால் இன்று நாம் விவாதித்தவற்றிலிருந்து ஒரு விஷயத்தை உங்களின் சிந்தனைக்கு விட்டு செல்கிறோம். சொல்லுங்க. ஒரு தேசத்தின் எல்லைகளையும் அதன் எரிசக்தியும் பாதுகாப்பது ஒரு அரசுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள உங்களின் டிஜிட்டல் தரவுகளையும், மருத்துவமனைகளில் உங்கள் உடலுக்குள் செல்லும் இரத்தத்தையும், பல்கலைக்கழகங்களில் சமூக சமத்துவத்தையும் பாதுகாப்பது இன்று மிக முக்கியமானதாகிவிட்டது. ஆக, பாதுகாப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்பது இன்று அரசுகளின் கைகளில், இராணுவங்களின் கைகளிலிருந்து மாறி தனிமனிதனின் அடிப்படை உரிமையாக, அவனது உடலாக, தரவாக உருவெடுத்துள்ளதா? இதை பற்றி நீங்களே கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். அது சிந்திக்க வேண்டிய மிக ஆழமான கேள்வி. உலகெங்கும் நடக்கும் விஷயங்கள் எப்படி நம்மை தனிமனிதனாக பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் இந்த ஆழமான தேடலில் இதுவரை எங்களோடு பயணித்ததற்கு, உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி.
உங்களின் தேடலும் அறிந்து கொள்ளும் ஆர்வமும் என்றும் தொடரட்டும். மீண்டும் இதுபோல பல சுவாரஸ்யமான அறிவார்ந்த தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விடைபெறுகிறோம். நன்றி.